இவ்வளவு கம்மியா மார்க் எடுத்துட்டு அப்புறம் எப்படி தான் வெளிநாடு போய் படிக்கணும் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ தெரியல. வெளிநாடு போய் வேலை பார்க்கணுங்கிற உன்னுடைய ஆசை கண்டிப்பா நிறைவேறும். அமிர்தா இன்டர்நேஷனல் அட்மிஷன் கிடைச்சாலே 90% செய்முறை பயிற்சி, 100% உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் ட்ரைனிங் மற்றும் வேலை, கை நிறைய சம்பளத்துடன். நான் சேர்ந்து ஜெயிச்சிட்டேன். இளைஞர்களின் எதிர்காலம். அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கோயம்புத்தூர், திருச்சி. அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையத்தில் உள்ள யுனைடெட் நர்சிங் கல்லூரியில் கல்லூரி ஆண்டு விழாவின் செலஸ்டியல் 2025 கலை நிகழ்ச்சி, பரிசளிப்பு விழா மற்றும் நிறைவு விழா நடைபெற்றது. இதில் கல்லூரியில் முதல் மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகள், விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் கல்லூரி பணியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையத்தில் உள்ள யுனைடெட் கல்வி குழுமங்களின் ஓர் அங்கமான யுனைடெட் நர்சிங் கல்லூரியில் கல்லூரி ஆண்டு விழாவின் செலஸ்டியல் 2025 கலை நிகழ்ச்சி, பரிசளிப்பு விழா மற்றும் நிறைவு விழா நிகழ்ச்சி கல்லூரியில் உள்ள சரஸ்வதி ஹாலில் நடைபெற்றது. முன்னதாக இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க வந்திருந்த பெரியநாயக்கன்பாளையம் KR மருத்துவமனையின் இயக்குனரும் மகப்பேறு மருத்துவருமான திலகம் ராஜேஷ்க்கு கல்லூரி NCG மாணவர்கள் அணிவகுப்பு மரியாதை வழங்கினர். தொடர்ந்து பேண்ட் வாத்தியம் முழங்க கலையரங்கிற்கு அழைத்து வந்து சிறப்பான வரவேற்பளித்தனர். கடவுள் வாழ்த்துடன் தொடங்கிய இவ்விழாவை சிறப்பு விருந்தினர்கள் குத்து விளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகளின் கண்கவர் வரவேற்பு நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு யுனைடெட் கல்வி குழுமங்களின் துணைத் தலைவர் முனைவர் மைதிலி சண்முகம் தலைமை தாங்கினார். யுனைடெட் கல்வி குழுமங்களின் இயக்குனர் முனைவர் சிவகுமார் வரவேற்புரை ஆற்றினார். யுனைடெட் நர்சிங் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ரூபி அனிதா கல்லூரியின் ஆண்டறிக்கையை வாசித்தார். இவ்விழாவில் பெரியநாயக்கன்பாளையம் KR மருத்துவமனையின் இயக்குனரும் மகப்பேறு மருத்துவருமான திலகம் ராஜேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் மாணவர்களிடத்தில் உரையாடும் போது உடல் மற்றும் மன நலத்தை பேணுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும், ஆரோக்கியமான உணவு, சரியான அளவில் உறக்கம் மற்றும் உடற்பயிற்சி ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறு கூறினார். இதில் யுனைடெட் நர்சிங் கல்லூரியில் பணியாற்றி வரும் பேராசிரியர்களில் சிறப்பான பங்களிப்பை வழங்கி வரும் 3 பேராசிரியர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் கல்லூரியில் பணிபுரியும் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், உடல்கல்வி ஆசிரியர்கள், காவல் பணியாளர்கள், ஆய்வக உதவியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், கல்லூரி பேருந்து ஓட்டுநர்கள், ஊழியர்கள் ஆகியோருக்கு நினைவு பரிசு வழங்கினர். தொடர்ந்து கல்லூரியில் பயின்ற மாணவ மாணவிகளில் ஒவ்வொரு துறையிலும் முதல் மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் நீலம், பச்சை, சிகப்பு மற்றும் மஞ்சள் என 4 வர்ணங்களில் குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் மற்றும் தொடர் ஓட்டம் போட்டிகளும் மற்றும் வட்டி எறிதல், ஈட்டி எறிதல், குண்டு எறிதல் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும், ஆண்களுக்கான கைப்பந்து, கால்பந்து, கிரிக்கெட், பெண்களுக்கான த்ரோ பால், கோகோ, டெனிகாய்ட் மற்றும் 2 பாலருக்கான கேரம், செஸ் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் உள்ளரங்கு கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அதேபோல் கல்லூரியில் சிறந்த மாணவர், விடுமுறையின்றி கல்லூரிக்கு வந்த மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இறுதியாக அனைத்து விளையாட்டு மற்றும் கலை போட்டிகளில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை ரெட் பல்ஸ் அணி தட்டிச் சென்றது. அவர்களுக்கு கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் KR மருத்துவமனை பொது மேலாளர் சுமித்ரா,
யுனைடெட் கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் விஜயா மற்றும் யுனைடெட் நர்சிங் கல்லூரியின் பேராசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதனிடையே பாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகள் மேடையில் அந்த பாடலை பாடி அசத்தினர். இறுதியில் விரிவுரையாளர் லீமா நன்றியுரை கூறினார். மாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.